ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டேஸ்டியான கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கப் அதாவது 600 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. இந்த மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2லேருந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் மாவு. ஸோ இப்போது தோசைக்கல் சூடானதும் அதில் எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம நார்மலாக தோசை சுட்டு எடுக்கிற மாதிரி தாங்க இதுவும். 2 கரண்டி மாவு விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சுற்றி நெய் ஊற்றிக்கோங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் டைரெக்டாக கோதுமை மாவை உப்பு போட்டு தண்ணி விட்டு பவுல்லே ஒரு கரைச்சி எடுத்துவாங்க. பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அரைச்சி நீங்கள் சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோசை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை சட்னி சாம்பாரோட சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். Thanks for watching my video.